தண்ணி கொடுங்க இந்த சாமி. தீர்த்தத்தை தெளிங்கம்மா. மாறா கண்ணை துறப்பா, கண்ணை துற. பாரு, சாமி உன் மேலதான் வந்திருக்கு. உன்னதான் சாமிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எழுந்துருவா. என்னாச்சு எனக்கு? டேய், ஓவரா பண்ணாத வா. என்ன யாரு அது சாமி. உங்க மேல சாமி வந்துருச்சுப்பா. என் மேலயா? ஐயோ ஆத்தா, என் மேலயா வந்து இறங்குன? உன் கருணையே கருணை, உன் கருணையே கருணை. என்னம்மா சமாளிக்கிறோம் பாரு. அப்பா, மனசு இருந்ததெல்லாம் வாப்பா, கொட்டிட்டேன். வா. அவர் முன்னாடியே போவாத. இன்னும் குச்சியை வா. கீழே போடலையோ? இப்படி நில்லு. மயக்கமா இருக்கா? சாமி வந்தா அப்படிதான் இருக்கும். டேய், உன் வேலையெல்லாம் என்னன்னு உங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. ஏண்டா, வீரா கிட்ட சீன் போடுற சரி, உங்க அப்பாக்கு தான் உன் வித்தை எல்லாம் தெரியுமே, அவர்கிட்ட எதுக்கு வச்சுக்கிற? ஆளப்பாரு, உனக்கு மேல உங்க அப்பா. சும்மா ஒரு பிட்ட போட்டு பார்த்தேன். ஏண்டா, அதுக்கு உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? சாமி வந்துருச்சு. ஏண்டா என்ன இத்தனை வருஷம் காக்க வச்சீங்க? அத்தா, எங்களை மன்னிச்சிரு அத்தா. இனி வருஷம் வருஷம் எனக்கு பூஜை தவறாம நடக்கணும். செய்வீங்களா? செய்யறோம் அத்தா. யாராவது ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. ஏய் ராமச்சந்திரா, ஆடா இங்க. வீட்டுல தொழில் எல்லாம் இருந்தோம், நிம்மதி மட்டும் இல்ல. தீர்க்க முடியாத கவலையோட என்கிட்ட வந்திருக்க. பிரச்சனை வந்தாதான் என்ன நினைப்பியா? அத்தா, உன்னை நான் எப்ப மறந்துருக்கேன்? என் இடத்துக்கு வந்துட்டேலடா. என்ன நம்பி வந்துட்டேல. கவலைப்படாத, இனி எல்லாம் சரியாயிரும். பிரச்சனைகளுக்கான தீர்வும் உன் வீட்லயே தான் இருக்கு. நீ பயப்படாத, நான் இருக்கேன். அத்தா, இந்தாங்க. ஏம்பா, உங்களுக்கு ஏதாவது ஆத்தாட்ட கேட்கணும்னா வந்து கேட்டுக்குங்க. ஆடா, நீ தேடி வந்துட்டேல. என்ன தேடி வந்தவங்களை நான் கைவிட மாட்டேன். உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும் போ. என் அண்ணனை எதுக்கு என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட? இவனால நான் கர்ப்பமான. அன்னைக்கு மண்டபத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் கல்யாணத்தை நிறுத்தாம விட மாட்டேன். ஏய், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுன்னு வையே, உன்னை மட்டும் இல்ல, உன் அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சின்னு உன் மொத்த குடும்பத்தையும் மொத்தமா கொண்டு போட்டுருவேன். அதுக்கப்புறம் என் குடும்பத்தை மறட்டி எல்லாரையும் கொன்னுடுவேன்னு சொல்லி என்ன அபார்ட் பண்ண வச்சான். பொறுக்கி உன் இஷ்டத்துக்கு கதை அளந்து விட்டுறியா? இங்க யாரும் நம்ப மாட்டாங்க. என்ன ஆதாரம் உன்கிட்ட இருக்கு? போற வரவை எவ்வளையாவது கூட்டிட்டு வந்து என் புள்ளைய தப்பா சொல்ல பாக்குறியா? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. மேடம், ஒரு நிமிஷம் இருங்க. ஆதாரம் இல்லாம கூப்பிட்டு வந்தா உங்கள்ட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா? தங்கச்சி, அந்த ஆதாரத்தை காட்டுமா? பாருங்க, எல்லாரும் நல்லா பாருங்க.
இதெல்லாம் நான் அவன் கூட இருக்கும்போது எடுத்த போட்டோஸ். ஒரு பொறுக்கிய புள்ளையா பெத்து வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் எல்லாரும் முன்னாடி எங்க அப்பா வசிங்கப்படுத்துறாங்க. ஏன்பா ரத்னம், என் புள்ள ரொம்ப உத்தம. அவன் வாழ்க்கையை ராமச்சந்திரன் கெடுத்துட்டான்னு பேசிட்டு இருந்தியே, இதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அன்னைக்கு மட்டும் மாற இந்த கல்யாணத்தை நிறுத்தி வீரா கழுத்துல தாலி கட்டலனா வீரா வாழ்க்கை என்ன இருக்கும்? இவனை எல்லாம் சும்மா விடக்கூடாது. இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டு நீ எல்லாம் ஊருக்குள்ள சவடாலா ராமச்சந்திரனை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. பகிரங்கமா நீ பேசின வார்த்தைக்கு ராமச்சந்திரன் மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? அதெல்லாம் முடியாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளோ ஒரு பொண்ணை இவன் கூட்டு வருவானா, நான் வந்து மன்னிப்பு கேட்கணுமா? அரவிந்தா, ரத்னம், நெல்லுப்பா.